வரமளித்த முனிவர் தேரேறி அயோத்திக்குச் சிறக்கும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. ஒரு ராஜ்யத்தின் தலையெழுத்தையும் ஒரு மாமன்னனின் துயரத்தையும் மாற்றும் தருணம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. தசரத பெருமானின் வாழ்வுக்கே ஒளி தேடி கலைக்கோட்டு முனிவரை நாடி வந்தானே ரோமபாதன் மன்னன். அந்த வேள்விக்கான வரம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு பதட்டம் நம் மனசுல ஓடிட்டு இருக்கும்போதே கம்பர் அடுத்த வரியில என்ன சொல்றார் பாருங்க. அவ்ரம் தந்தனம் இனித்தேர் கொணர்தி என அருந்தவத்தோன் அறைதலோடும் வெவரம் தின்று அயில் படைக்கும் சுடர்வேலோன் அடி இறைஞ்சி வேந்தர்வேந்தன் கவ்வை ஒழிந்து உயர்ந்தனன் என்று அதிர்குரல் தேர்கொணர்ந்து இதனில் கலைவலாள செவ்வி நுதல் திருவினொடும் போந்து ஏறுக என எரிச்சிறந்தான் மன்னோ. அவ்வரம் தந்தனம் இனித்தேர் கொணர்தி என அருந்தவத்தோன் அறைதலோடும். அருந்தவத்தோன் அதாவது கலைக்கோட்டு முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவ்ரம் தந்தனம், அடடா, நீ கேட்ட அந்த வரத்தை நான் தந்துவிட்டேன் என்று அவர் வாய் திறந்து சொல்வது சாதாரணமான விஷயமா? அது அவர் இத்தனை காலம் செய்த தவத்தின் பலன். அந்த வார்த்தைகளில் எத்தனை உறுதி, எத்தனை அருள். அடுத்து என்ன சொல்றார்? இனி தேர் கொணர்தி, சரி வரத்தை தந்துவிட்டேன், இனி நீ உன் தேரை கொண்டு வா என்று ஆணையிடுகிறார். பாருங்க எவ்வளவு கம்பீரம். தன் தவத்தின் சக்தியை உணர்ந்து சொல்லும் வாக்கு. முனிவர் வாக்கிலிருந்து வரும் தந்தனம் என்ற வார்த்தையே ஒரு பூரணமான அருளை நமக்கு தருகிறது. வெவரம் தின்று அயில் படைக்கும் சுடர்வேலோன் அடி இறைஞ்சி. அந்த ரோமபத மன்னன் ஒரு வேல் வச்சிருந்தானாம். அந்த வேல் எப்படிப்பட்டது தெரியுமா? அதுக்கு கூர் பண்றதுக்கு அறம்னு ஒரு கருவியை பயன்படுத்துவாங்க. அந்த அறம் வேலக்கூர் படுத்த கூர் படுத்த தானும் தேய்ந்து போயிருமாம். அப்போ அந்த வேல் எவ்வளவு கூர்மையா இருக்கும், எவ்வளவு வலிமையா இருக்கும். அப்படிப்பட்ட கூரிய வேலை உடையவன் அந்த ரோமபத மன்னன். அப்படிப்பட்ட மன்னன் முனிவரோட கால்களில் விழுந்து கும்பிட்டான். வேந்தர் வேந்தன் கவ்வை ஒழிந்து உயர்ந்தனன் என்று. அதிர்குரல் தேர் கொணர்ந்து. காலில் விழுந்து கும்பிட்டுட்டே அந்த ரோமபத மன்னன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆஹா, மன்னர்களுக்கெல்லாம் மன்னனான தசரதன் இந்த குழந்தை இல்லாத கவ்வை, அதாவது இந்த துயரம் இந்த துன்பம் நீங்கி இனிமே அவன் உயர்வு அடைவான், நல்லபடியா அவன் குலம் தழைக்கும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள சந்தோஷமா நினைச்சுக்கிட்டான். அப்படிப்பட்ட உணர்வோடு உடனே அதிர்குரல் தேர் கொணர்ந்து அதிரும் ஓசையோட மிக பிரம்மாண்டமான ஒரு தேரை கொண்டு வந்தான். ஏன்னா சாதாரணமா ஒரு முனிவரை கூட்டிட்டு போறதில்லை. ஒரு பெரிய யாகம் நடக்கப் போகுது, பெரிய காரியம் நடக்கப் போகுது. அதனால அந்த தேரும் மிக பிரம்மாண்டமா இருந்தது. இதனில் கலைவலாள செவ்வி நுதல் திருவினோடும் போந்து ஏறுக என எரிச்சிறந்தான் மன்னோ. தேரை கொண்டு வந்து கலைக்கோட்டு முனிவரை பார்த்து, கலைவலாள, கலைகளில் எல்லாம் வல்லவரே, இதோ இந்த தேர்ல செவ்வி நுதல் திருவினொடும் அப்படின்னா அழகான நெற்றியோட இருக்கிற என் மகளான சாந்தையோட தயவு செஞ்சு நீங்க ஏறி வாங்க அப்படின்னு வேண்டினான். இங்க திருங்கிறது சாந்தையத்தான் குறிக்குது. திருமகளை போன்ற என் மகள்னு சொல்றாரு. என்ன ஒரு பாசமான அழைப்பு. எரிச்சிறந்தான் மன்னோ அப்படின்னு ரோமபத மன்னன் சொல்லவும் கலைக்கோட்டு முனிவரும் தன் மனைவி சாந்தையோடு அந்த தேரில் ஏறி அமர்ந்தார். தன்னோட கடமையை செய்யறதுக்காக, ஒரு பெரிய யாகத்தை நடத்த போறதுக்காக மிகச் சிறப்பா பெருமையோட அந்த தேரில் ஏறி புறப்பட்டார். இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். அடுத்த பாடலில் கலைக்கோட்டு முனிவரும் சாந்தையும் ரோமபாதனும் பயணத்தை தொடங்க அந்த காட்சி நம் கண்முன் விரிகிறது.